ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறையா பேர் இந்த கம்யூட்டேஷனை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சார், அங்கே வந்து கம்யூட்டேஷன் 12 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு, இந்த அரசாங்கம் மாற்றிருச்சு, நம்மளுக்கு எப்போ சார் மாறுமா மாறாதா, இதோட கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன சார், கேஸ் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க, இதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ டெல்லி ஹைகோர்ட் 29 மே 2026 அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்யூட்டேஷன் 15 வருஷம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இல்லை இருக்கணும்னா இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்திலேருந்து என்ன வாதம் வச்சாங்க, ப்ளஸ் வழக்கு தொடுத்த முன்னாள் இராணுவ வீரர்கள் சைட்லேருந்து என்னென்ன வாதங்கள் வச்சாங்க அப்படிங்கிறத ரெண்டையும் கம்பேர் பண்ணி அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்க, இப்போ இது மாறுமா மாறாதா, மாறணும்னா கோர்ட் என்ன சொல்ல வாராங்க அப்படிங்கிறத பற்றி தான் சின்ன டீட்டெயில் வீடியோ. வாங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரருக்கும் பகிருங்க, ஏன்னா அவங்கள இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்யூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பென்ஷன் வரும்போது நம்மளோட பென்ஷன் பலனுக்கு அலாவா அவங்க வந்து ஒரு 15 வருஷத்துக்கான லோன் கொடுப்பாங்க. இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் பென்ஷன் வந்த அந்த உங்களோட கிராஜுவிட்டி, ஏபி ஃபண்ட், மற்ற அமௌண்ட்டை காட்டியும் இது ஒரு லம்சம் அமௌண்ட்டாக இருக்கும். ரொம்ப பேருக்கு வீட்டில் வந்து ஏதாவது ஹோம் லோன், ஏதாவது வேறு ஏதாவது தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து கம்யூட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மாதம் அவங்களோட பென்ஷன்லேருந்து ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருவாங்க. அது வந்து 15 வருஷம் அப்படின்னு சொல்லி அந்த டேர்ன் ஓவர் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த வாங்கும்போதே அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப பேர் அதை வந்து படித்து கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கம்யூட்டேஷன் வந்து 15 வருஷம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்காங்க. இது இன்றைக்கி நேற்று இல்லை, 5th பே கமிஷன்லேருந்து இது இருக்குது. இப்போ இந்த அமௌண்ட்டு வந்து 15 வருஷம் பிடிக்கும் போது ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட்டாக வந்து ரெக்கவரி அமௌண்ட்டாக வருது. அப்படிங்கிறதால நிறையா ஸ்டேட்டில் வந்து இதை வந்து மாற்றுறதுக்காக 12 வருஷம் 8 மாதம், அதாவது கிட்டத்தட்ட 13 வருஷம் பிடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி லோக்கல் ஆர்டர்ஸ் அவங்க கொடுத்து மாற்றிருக்காங்க. இப்போ இதை வச்சு கேஸ் போட்டு எல்லாருமே சார் எங்களுக்கும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஏஎஃப்டியில் நிறைய பேர் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் ஒரு சில பேருக்கு சாதகமாக வந்துச்சு, ஒரு சில பேருக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஹைகோர்ட்டுக்கு போச்சு. ஹைகோர்ட்டில் போய் கேஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் போட்டதால் இது எல்லா வழக்கையும் கம்பைன் பண்ணி ஒரே வழக்காக டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து கொண்டு வந்து இதை கம்யூட்டேஷனோட முடிவுகள் என்ன அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. இது சம்மந்தமாக ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிருந்தாங்க. இப்போ 29 மேக்கு வந்து டெல்லி ஹைகோர்ட் கம்யூட்டேஷனை பற்றி ஒரு மிக முக்கிய ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி வாங்க தீர்ப்பை பார்ப்போம். இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 29/5/2026 அன்னைக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு. கேஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யார் பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் வார்ஸ் அப்படின்னு போட்டு யார் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர், பெட்டிஷன் நம்பரு, அவங்க மற்ற கேஸ் போட்ட எல்லாரோடையும் சேர்ந்து இதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம், எல்லாமே பெட்டிஷன் நம்பர்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எதை பற்றி குறிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் எதை பற்றிலாம் வாதம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஓவரால் சம்மரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவு இந்த கம்யூட்டேஷன் அப்படிங்கிற போகும்போது இந்த கம்யூட்டேஷன் ரூல்ஸ் வந்து சிசிஎஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி 1981 வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கோட் பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கம்யூட்டேஷன் வந்து அவங்களுக்கான ப்ரிவிலேஜ் கிடையாது. அதாவது கம்யூட்டேஷன் வந்து ஒரு இறந்துட்டார் அப்படின்னா, பென்ஷன் வாங்குற அவர் இறந்துட்டார் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து கட்ட மாட்டாங்க அவங்களோட குடும்பத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஓவராலாக இந்த சம்மரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பென்ஷனர் வாங்குகிற அந்த 15 வருஷம் கம்யூட்டேஷன் பீரியட் அப்படிங்கிற போது அந்த 15 வருஷம் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து அரசாங்கத்தோட கொள்கை முடிவு, இதை வந்து மாற்ற முடியாது. இது வந்து ப்ராஃபிட்டுக்காக செய்யப்படுறது கிடையாது, கார்ப்பரேட் கிடையாது, மற்ற இன்சூரன்ஸ் ஏஜென்சி மாதிரி இது வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இது மத்திய அரசாங்கத்தோட வாதம். இது வந்து பே கமிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 5th அதே மாதிரி தான் இருந்துச்சு, 6th அதே மாதிரி தான் இருந்துச்சு, 7th வந்து நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது அவங்க வந்து கோட் பண்ணியிருப்பாங்க.
இப்போ இதெல்லாம் அவங்க என்னென்னா 8th CPCயில் மாறினா வாய்ப்பு இருக்குது, கம்யூட்டேஷன் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இதை வந்து குறிக்குது. ஏன்னா அவங்க 5வது ஊதிய குழுவிலேருந்து சொல்லியிருக்காங்க 5, 6, 7 3 வருஷமும் அவங்க வந்து கம்யூட்டேஷன் வந்து 15 வருஷம் தான் பிடிச்சிருந்தாங்க, மாற்றவே இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ அதனால் ரொம்ப பேர் வந்து இந்த கம்யூட்டேஷன் மாறிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு டெல்லி ஹைகோர்ட் இதை வந்து முடிச்சு வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூட்டேஷன் சம்மந்தப்பட்ட எத்தனை வழக்குகள் போட்டிருந்தாங்களோ எல்லாத்தையும் அவங்க வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ டெல்லி ஹைகோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து மொத்த காப்பியும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க, நம்ம கொடுத்துருவோம். இல்லைனா நம்மளோட வெப்சைட்லேயும் இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டவங்க டவுன்லோட் பண்ணி இதில் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, எது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப வழக்கறிஞர் வந்து வாங்க சார் நாங்கள் வந்து காசு கொடுங்க, நான் வந்து கேஸ் போட்டு இதை வந்து வின் பண்ணி தரேன், அது தரேன், இப்படி தரேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து தவறான கைடன்ஸையும் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம வந்து வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா கம்யூட்டேஷனுங்கிறது வந்து ஒரு ஆளோட பிரச்சனை கிடையாது, அவருக்கு மாறிடுச்சு இவருக்கு மாறிடுச்சு நீங்களும் கேஸ் போடுங்க கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணாங்க. அப்படி கிடையாது. இது வந்து ஓவராலாக ஒரு பாலிசி மேக்கிங், கவர்மெண்ட்டோட பாலிசி மேக்கிங் தான் இது. கொடுத்தா எல்லாருக்கும் கொடுப்பாங்க, கொடுக்கலனா யாருக்குமே கிடைக்காது. அப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் காசு செலவழித்து இதுக்கு நடுவில் நிறையா வக்கீல்கள் வந்து ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்க, 5 பேர் சேர்ந்து வாங்க, 10 பேர் சேர்ந்து வாங்க, கம்யூட்டேஷன் நான் வந்து திரும்ப வாங்கி கொடுத்துடலாம், அப்படி செஞ்சிடலாம், நம்ம வந்து கேஸ் போட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போலியான தகவலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஹைகோர்ட்டை பொறுத்தளவு கிளியர் கட் டிசிஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட பாலிசி மேக்கிங், இது வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வழக்கு போட்டிருந்தாங்களோ எல்லா வழக்கையும் அவங்க வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்ப்பீங்க அவங்களோட கன்க்ளூஷன்லேயும் அதான் கொடுத்துருக்காங்க, மொத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லேயும் அதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், வேறு எதுவுமே கிடையாது. நம்மளோட விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட சேனலோட நோக்கம், வேறு எதுவுமே கிடையாது. நான் எப்போவுமே சொல்கிறது தான். உங்களுக்கு நம்ம சேனலை ஜாயின் பண்ணு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி நம்ம சேனல் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபைனான்ஷியலி உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் இருக்குது, நீங்கள் அஃபிஷியல் மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். நம்ம ஒவ்வொரு வீடியோவும் தேர்ந்தெடுத்து ஆதாரப்பூர்வமாக ஆத்தென்டிகேட்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சும்மா நார்த் இந்தியன் யூடியூப் சேனல் மாதிரி ஃபேக் வீடியோ போடணும் அவசியம் கிடையாது. நம்மளோட நோக்கம் இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு இவ்வளோ வெல்ஃபேர்ஸ் இருக்குது, இதை நீங்கள் முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்ததும் இல்லாமல் உங்கள் சுற்றி இருக்க நண்பர்களுக்கும் இதை வந்து நீங்கள் பகிரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நம்ம யூடியூப் சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வெப்சைட்டும் அதுக்காக தான் இருக்குது, www.esmthambish.com. இது உங்களோட வெல்ஃபேருக்காக தான் நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். அதை இன்னும் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எங்களுக்கு வந்து தெரிய வரும், என்ன நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, இது என்ன ஏது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எந்த கருத்துனாலும் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.